ஹேடா பர்பிள்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்ட 2.0 வந்துருச்சு. தெரிலடா, எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கு கீழே இந்த 2.0. பட் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் போடுற வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணாமல் இதை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலி இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. இதுக்கடுத்து கால்மி மாமாங்கிற ஒரு என்ன சொல்கிறது சாப்டரே கிடையாது. ஓகே, இதோட நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சேனலில் ரொம்ப டீப்பாக நம்ம வந்து கண்டென்ட் போட்டோம் அப்படின்னா சேனல் க்ளோஸ் ஆகிடும். ஆல்ரெடி ஸ்ட்ரைக் இருக்குது. அதை நான் வந்து முடிஞ்சளவுக்கு கிளியர் பண்ண பார்க்குறேன். ஸோ ரொம்ப போட்டோம் அப்படின்னா சேனல் அவ்வளோதான், அமுக்கு டும்புக்கு அமால் டுமால் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக எல்லோரும் கேட்ட மாதிரி வந்துருச்சு. இதுக்கடுத்து யாராச்சும் கால்மி மாமான்னு தூக்கிட்டு வந்தீங்க, அவள் தான் பிச்சு சும்மா சொன்னேன். ஸோ இதுக்கடுத்து இந்த கால்மி மாமா சாப்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து நியூவாக டேங் அண்ணாக்கு ஏதாவது ஒரு வைபாக ஒன் ஷாட் இல்லைனா மினி சீரீஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகேடா. என்னோடய வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ போன பார்ட்டில் நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. ஸோ டேங் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படி இப்படின்னு ஒரு வழியாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. உங்கள் வீட்டில் தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணாமல் வெளியே வந்திருப்பீங்க. அதோட தான் விட்டோம். இப்போ அப்படியே பார்க்கலாம். இப்போ அப்படியே 1 இயர் கழித்து காட்டுறாங்க. அம்மா அம்மா லைனில் இருக்கியா இல்லையாம்மா? ஏய் என்னடி காலங்காத்தால் ஃபோனை போட்டு அம்மா நொம்மான்ட்டு என்ன? அம்மா கடுப்பாக இருக்குமா, என்னால் முடியலை. என்னடி முடியலை உனக்கு? என்ன முடியலை? இவளை சமாளிக்கவே முடியலம்மா. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சேன்னு கொடுமைப்படுத்துகிறா. முன்னாடி தூங்க வைக்காமல் உங்கள் அப்பன் கொடுமைப்படுத்தினா, இப்போ இவ கொடுமைப்படுத்துகிறா. என்னால் முடியலம்மா. அம்மா நான் நம்ம வீட்டுக்கே வந்துடவா? விளக்கமாக இருக்கட்ட பிஞ்சு போயிடும். நீ தானடி ஓடி போய் ஏதேதோ பண்ணிவிட்டு கடைசி புள்ள வந்ததுக்கப்புறம். ஆனால் ஒன்று அந்த டைம் பேசி எப்படியோ 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சுட்டான். இப்போ அதுவாம்மா முக்கியம். இவளுக்கு ஏதாவது வழி சொல்லு. இப்போ எதுக்கு இப்படி அழுதுகிட்டே பேசுகிற? கொஞ்சமாச்சு பாரு, குழந்தை பத்தவ மாதிரி பேசுகிறாளான்னு சொல்லி. அம்மா என்னன்னாலும் நான் சின்ன பிள்ளைம்மா. உன் பிள்ளை கஷ்டப்படுறது ரொம்ப நடிக்காதடி. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்போ வந்து பேசுகிறா. என்னம்மா நீ உன் பிள்ளை மேலே ஒரு அக்கறை கூட இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க. நானே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்க தெரியுமா? ஐயோ, சம்மந்தம் இல்லாமல் அழுகிறா. பசிக்குதுன்னு பால் கொடுக்கலான்னு பார்த்தா வேண்டாங்கிறான். ஏன் அழுகிறான், எதுக்கு அழுகிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் என் உயிரே போகுது. ஐயோ, தெரியாதனமாக குழந்தை பற்றி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால் முடியலம்மா. இதுக்கு நல்லா எக்ஸாம்ஸுக்கு வேறு படிக்கணும். முடியலைம்மா. கொஞ்ச நாளைக்கு பாப்பாவை நீ தூக்கிட்டு போய் என்ன விளாட்றியா? பிச்சுப்பட வேண்டி. குழந்தை பிறந்தே 3 மாதம்தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி அம்மா கிட்டேருந்து பிள்ளையை பிரிக்க முடியும்? அவளுக்கு பசிச்சிச்சுன்னா என்ன நானா ஊட்ட முடியும்? அம்மா உனக்கு வராதா? அப்படியே வாயில் எதையாவது கொண்டு இடிக்கணும் போல இருக்குது. ஐயோ, யாத்த கறி வேற புரிஞ்சிக்காமல் பேசுகிறாளே. எல்லாம் அந்த மாமாக்காரனை சொல்லணும். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த சின்ன பிள்ளைக்கு இவ்வளோ குட்டிக்கான ஒரு கை குழந்தை. முடியல என்னால். பாரு, உங்கள் அப்பனை மாதிரியே பார்க்குது. அம்மா இங்கே பாருடி, மரியாதையா குழந்தை 1 வயசு வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு கொடுக்குறேன்னு சொல்லி கை மாற்றிக்கிட்டு இருந்தேன். வேணும்னா பேத்தியை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், புரியுதா? ஃபோனை கட் பண்ணிவிட்டு வீட்டு வேலையை பாரு. காலையில் வந்து ஒப்பாரி வைக்கிறான். எங்கள் அம்மா எப்படி பேசுது? அத்தை, ஆறுதலுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஹலோ குட்டி, என்னடா காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கேன்? அத்தை என்னடி, என்ன ஆச்சு? என்னால் முடியலத்த. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்தா அந்த கத்துது. நீங்கள் தான் என்னோட ஒரே ஆறுதல். என்னால் முடியலை. அச்சோ குட்டி, புரியுது. இங்கே பாரு, குழந்தை பிறந்தா அப்படி தான் இருக்கும். போக போக உனக்கே பழகிடும், புரியுதா? நீ தாம்மா கற்றுக்கணும். இதெல்லாம் எங்கே கற்றுக்கிறது? ஒன்றும் கற்றுக்க முடியலை. இப்படி போனால் அப்படி அழுகிறா. எதுக்கு அழுகிறான்னு கூட தெரியலத்த. பயமாக இருக்குது ஒரு பக்கம் இவளை விட்டுட்டு போகிறதுக்கு. இங்கே பாரு குட்டி, ஒரு 6-7 மாதம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நடக்க பழகிட்டானா உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிடும்.
என்னமோ சொல்கிறீங்க. சரிதான். சரி, சாப்பிட்டியா நீ ஏதாச்சும்? ஆ, சாப்பிட்டுட்டேன். அவனெங்க? மாமா காலையிலே போயிட்டாருத்த ஆஃபீஸுக்கு. என்ன பார்த்துக்கிறானால என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? அதெல்லாம் பார்த்துக்க தான் செய்கிறான். இருந்தாலும் சில நேரம் அவன் வரதே ரொம்ப லேட்டாக இருக்குது. இவ வேற நைட்டு வேற முடிச்சிருக்கா. அவனை தூங்க வைக்கிறதா இல்லை இவளை தூங்க வைக்கிறதான்னு ஒன்றும் புரியலை. அப்போ குட்டியோட அத்தை அப்படி சிரிக்கிறாங்க. சிரிக்கிறீங்களா? சிரிங்க சிரிங்க, எல்லாம் உங்கள் பையன் பார்த்த வேலை தான். இப்படி தான் நானும் உன் மாமாவை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் நிலமை உனக்கு இப்போ. என்ன பண்ணுறது, எல்லாம் என் விதி. அதான் அவன் கொடுத்துட்டான் என் பிள்ளைய. இதுக்கடுத்து வளர்த்து தான் ஆகணும். சரிதான், மாமா கால் பண்ணது நான் வைக்கிறேன். சரி சரி, என்னென்னு பேசு. அடுத்து இவனா? ஹலோ, என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? எப்போன்னாடி என்னாடி எடுத்ததும் என்ன பிரச்சனைன்னு கேட்குற? சரி, ஃப்ரீ டைமாக இருக்குமே கால் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சு பாப்பாவுக்கு ஏதாவது குத்தியா ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா உனக்கும் உன் புள்ள நினைப்பு மட்டும்தான். பொண்டாட்டி நினைப்பெல்லாம் வரவே வராதே. எப்போ பாரு பாப்பா பாப்பான்ட்டு. ஏய், என்னடி இப்படி பேசுகிற? அது நம்ம புள்ளடி, நம்ம புள்ள தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்டா இவ்வளோ அவசரப்பட்டு கொடுத்த? என்னால் முடியலை. அன்றைக்கே சொன்னேன், வேண்டாம் மாமா வேண்டாம், பின்னாடி பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி. கடைசி பார்த்தா இப்படி வந்து நிற்கிது. ஏய் பண்ண, பாப்பா பிறந்ததில் உனக்கு ஹாப்பி இல்லையாடி? ஹாப்பி தான், இல்லைன்னு நான் சொல்லுவேண்ணா. ஆனால் முடியலடா, என்னால் சுத்தமாக முடியல. பார்த்தல, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டிக்கிறா. காலையில் தூங்குறா. காலையில் நான் வீட்டு வேலைலாம் பார்க்க வேண்டாமா? சரி, ஆஃப்டர்நூன் போல் கொஞ்ச நேரம் இப்படி தூங்கலான்னு பார்த்தா அப்போ முழிச்சு கத்த ஆரம்பிக்கிறான். ஏன் கத்துறா, எதுக்கு கத்துறான்னு ஒன்றும் புரியலை. ஐயோ, என்னால் ஹேண்டில் பண்ண முடியலை. டைம் சுத்தமாக முடியலை. எனக்கு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும், ஃபோன் பார்க்கணும், அப்படி இருக்குது. ஐயோ ஏங்கா, குழந்தைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி கசமுசா பண்ணி பாரு, என்ன பண்ணுறது? அவன் நிலமை நமக்கு புரியுது. உன் கை காலை வச்சுட்டு அமைக்கிட்டு அப்பயே சும்மா இருந்துருக்கணும். பாரு பொண்டாட்டி, சரி வேணும்னா நம்ம மெய்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? எதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்கவா? ஒன்றும் வேணாம். அத்தையும் அம்மாவும் கற்றுன்னு கற்றுவாங்க. எதுக்கு இன்னொரு நாளெலாம் போட்டு பார்க்குறேன், நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அப்படி இருக்க? சரிடி, சரி விடு, சரி விடு விடு. இதுக்கடுத்து வேணா நான் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வர பார்க்குறேன், ஓகே? ஆமாம், இப்படி தான் சொல்கிறேன், ஆனால் நீ வர மாட்டேங்கிற. சரிடி, என்ன பண்ணுறா? அவளுக்கு என்ன, கொட்டை கொட்டை முழிச்சிட்டு கை காலை ஆட்டிகிட்டு இருக்கா. அப்படியே ஒன்றை மாதிரி இருக்கா, மினி ஜெராக்ஸு. ஏய், என் பொண்ணுடி என்ன மாதிரி தான் இருப்பா. ஆமாம் ஆமாம், ஒன்றை மாதிரி தான் இருப்பா. நல்ல ஆளடி, என்ன மாதிரி பிறந்துட்டா. ஒன்றை மாதிரி பிறந்திருந்தா எப்பா ஒன்றையா முடியலை, எப்படி அவளையும் சமாளிச்சிருப்பேன். ஓ, அப்படி வரீங்களா சார்? ஆமாம், நான் எப்படி உங்களுக்கு தொல்லையாக போனேன்? எந்த விதத்தில் உன்னை தொல்லை பண்ணியிருக்கேன் சொல்லு பார்க்கலாம். மாமா ஆனால் இல்லை, நீ ஃபஸ்ட்டு கட் பண்ண. பொண்டாட்டி சும்மா சொன்னேன்டி. அழகி. போதும் ரொம்ப ஐஸ் வைக்காத. புள்ள வந்ததும் பொண்டாட்டியை மறந்துட்டான். நான் எங்கடி மறந்தேன்? நீ தான் அந்த மாமாவை மறந்துட்டேன். மாமா நான் வைக்கிறேன். அண்ணன் அப்படியே கொஞ்சம் டோன் மாறினதும் வைக்கிறேன்றேன். என்னடி? ஆமாம், உன் புத்தி எங்கேயோ போகுது. சரி, நான் வைக்கிறேன். பொண்டாட்டி என்ன ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அப்படி ஆசையாக பொண்டாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்லைனா ஃபோன் எடுத்தா பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டியா, பாப்பா என்ன பண்ணுது, பாப்பா சிரிக்குதா, பாப்பா அழுகுதா. நேரில் இருந்தேன்னா இந்த ரியாக்ஷன்லாம் பார்த்துருப்பல. வீடியோ கால் வரியா? மாமா விளையாடாத மாமா. சரிடி, அப்புறம் எல்லாம் எப்படி இருக்குது? என்ன எப்படி இருக்குது? வீடெல்லாம் அப்படியே இருக்குது, இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். அதை கேட்கல. வேற அதான் எப்படி இருக்குது? எப்படி இருக்குன்னா எனக்கு என்ன தெரியும்?
ஒன்று எப்படி இருக்கு அந்த ரெண்டு கீழே மேலே சைடில் எல்லாம் சீ பொறுக்கி கொஞ்சம் கூட இந்த புத்தி போகுதான்னு பாரு. ஒன்று கொடுத்ததுக்கே என்னால் தாங்க முடியல. சரி நோனுக்கு வேற பிளான் பண்ணுறாரு. ஏன் இன்னொன்று வந்தா என்ன தப்பு? இங்கே பாரு வெறும் 3 மாதம்தான் இருக்குது. ஏதாச்சும் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்ட வந்த அவ்வளோதான். என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? தோசை கொண்டு நல்லா சூடு வச்சு அங்கேயே ஒரு இழு, அவ்வளோதான். பாவி நாடி இப்படி இறங்கிட்ட? பின்ன உன் வாழை சுட்டுட்டு அமைதியாக இரு. சும்மாவே இவளை சமாளிக்கிறதுக்கு எப்படி என்னன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கேன். இதில் இது வரைக்கும் ரொமான்ஸ் வேறு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது பண்ணு, அப்புறம் இருக்கு மாமா உனக்கு. ஏய் என்னாடி ஃபுல்லாக எப்படி மாறிட்ட? இங்கே பாரு, பாப்பா ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் இங்கே பாரு, இருந்தாலும் இன்னொரு நாள்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? சீக்கிரம் வீட்டுக்கு வா. வரும்போது மறக்காமல் ஃபோன் அடி. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், வாங்கிட்டு வந்துடு. ஏய் பாய் லவ் யூ அப்படின்ட்டு இங்கே வச்சிடுறீங்க ஃபஸ்ட்டா. சே புள்ள வந்ததும் புருஷனை மறந்துடுறாளுங்க, என்ன பண்ணுறது? இப்போ குட்டி தான் அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு பார்க்குறான். ஸோ பாப்பா அழகா அப்படி இப்படின்னு கையாடிட்டு விளாண்டுட்டு தான் இருக்கான். சரி ஓகே நம்ம போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன் போட்டுட்டு இப்படி தான் எழுந்திருக்கிறான். உடனே கத்த ஆரம்பிச்சிடுறான். நினச்சேன் கொப்பம் புத்தி அப்படியே இருக்கு பாரு. என்னடா இன்னும் அழுகலேன்னு பார்த்தேன், அழுதுட்டான். ஏண்டி உன்னை விட்டு இப்படி கூட நகர முடியாதா? நான் அப்படி வீட்டு வேலைலாம் பார்ப்பேன். இங்கே பாரு, பாலை குடித்ததும் தூங்குறோம் உள்ளோன்னு வச்சுக்கோயேன், ஒரு கோத்துக்கு மூக்கை கடிச்சிருவேன். அப்புறம் உங்கள் அப்பா வந்து மூக்கு எங்கன்னு கேட்டான், அவ்வளோதான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே பால் குடிக்கிறீங்க. குடிக்கவே மாட்டிக்கிறா, விளாண்டுட்டே இருக்கா. ஐயோ விளாடாமல் கூடிடி, சீக்கிரம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். உங்கள் அப்பா வீடு குப்பையாக இருந்தால் அதுக்கு வேற வந்து கத்துவான். சரியான ஃப்ராடு. ஐயோ கோபமாக வருது, ஏன்னே தெரில. ஆனால் உன் மேலே வரல, என்னன்னே தெரில. உன் மேலேயும் உங்கள் அப்பா மேலேயும் கோவமே வர மாட்டேங்குது. எல்லாத்தையும் எங்கள் அத்தை மேலேயும் எங்கள் அம்மா மேலேயும் காட்டுறேன். பாவம் அந்த 2 ஜீவன். இதுக்கு யோசிச்சிருக்குங்க, இதுக்கு 2 கூட பேசாமே இருந்திருக்கலாம்னு சொல்லி. அவனாலும் பாரு, உங்கள் அப்பா அப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணி 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சுட்டான். சரிடிம்மா கொஞ்சம் சீக்கிரம் கூடி, அப்போ தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. அவன் இந்த பக்கம் குடிச்சிட்டு அடுத்து இந்த பக்கம் வேணும்னு சொல்லி கையை போட்டு அப்படி இப்படின்னு தடவிட்டு இருக்கான். சரி ஓகேன்ட்டு அந்த பக்கமும் கொடுத்துட்டு அப்படியே படுக்க வைக்கிறீங்க. தூங்கவே மாட்டிக்கிறான். ஸோ ரொம்ப நேரம் அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. தட்டி கொடுத்துட்டே நீங்களும் தூங்கிடுறீங்க. இப்போ ஒரு 2 hours கழிச்சு எந்திரிக்கிறீங்க. பார்த்தா மணி 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஈவினிங் ஆயிடுச்சா? ஐயோ பசிக்குது, சாப்பிட கூட இல்லை. இவளை இப்போ தூங்குற போரு. ஆமாம் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் சரியா? வீடு வேறு அப்படியே கிடக்கு, வந்தானா கத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் ஸ்பெஷல் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு ஸோ இப்போ டின்னருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவள் கற்றுன்னு கத்திட்டு இருக்கா. ஐயோ இதை வரண்டி அம்மா, அதான் நான் பார்த்தேன், என்ன மேலே தனியாக விட்டு வந்தால் கத்த ஆரம்பிச்சிருவா. இது வரேன். ஐயோ இந்த அடுப்பு வேற. இரு என்ன உனக்கு பிரச்சனை? உங்கள் உப்பா நம்ம மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு, எப்படா வருவ? டின்னர் எப்படி செய்கிறது? ஒன்று தூக்கிட்டு போய் தான் செய்யணுமா? வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் அப்படியே கையில் வச்சுட்டே பண்ணுறீங்க. அவரை குட்டி பாப்பாவா இப்போ தான் பிறந்திருக்கான், ஒரு 3 month தான் ஆச்சு. ஸோ ஸ்மோக் எதுவும் படக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ 10 அடி தூரத்தில் நின்று சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக டைம் கால் பண்ணுறா. ஸோ நீங்கள் சொல்லியிருப்பீங்களா கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு எரிச்சல் தாங்கலை, ஸ்வெட்டிங்காக இருக்குது, ஒரு பக்கம் பாப்பா வேறு அழுகுது. இருக்கிற டென்ஷனில் அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன ஏய் என்னாடி நீ தானே கால் பண்ண சொன்ன? பாரு ஒரு மயிறு தேவையில்ல, 10 நிமிஷத்துக்குள்ள நீ வீட்டுக்குள்ளே வரலன்னு வச்சுக்கோயேன், விளக்கமாறு பிஞ்சிரும் உனக்கு. என்ன? ஐயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டு என் உயிர் தாண்டா வாங்குது டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு வந்துடுறான் ஸ்பீடாக. ஸோ வந்து பார்த்தா அப்படியே ஸ்வெட்டிங்கோடு நிற்கிறீங்க. கையில் பாப்பா, ஒரு பக்கம் கரண்டி, உங்கள் நெத்தி ஃபுல்லாக வேர்வை, அப்படியே வேர்வை ஊற்ற நிற்கிறீங்க. தலையெல்லாம் கலைஞ்சு. ஸோ டேங்க்கு பார்க்க பயங்கரமாக இருக்காளே.
பயமாக வேற இருக்கு கிட்ட போக. அ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா டிராஃபிக் ஜாம் அதான். ம் புடி உன் பிள்ளையா புடினி புடின பாப்பா வாங்க அப்பாட்ட வாங்க. என்னால் முடியலை. பொண்டாட்டி கொஞ்ச நேரம் ஏசியில் உட்காருன்னு பாப்பா இங்கே இருக்கட்டும், நான் போய் குக் பண்ணுறேன். என்ன குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரண்டியை வாங்கிட்டு போகலான்னு போகும்போது பாப்பா அகேன் அழுகிறா. டேங்கோட கையை பிடிச்சிட்டு லைட்டாக சுட்டாயாங்க்கா. ஐயோ பார்க்க தாண்டி என்ன மாதிரி உள்ள கேரக்டர் அப்படியே உங்கள் அம்மா புத்தி. ஐயோ படுத்துறாளே. ஐயோ தங்கம், அப்பா போயிட்டு வந்துடுறேன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ போய் சம. ரொம்ப தேங்க்ஸ் டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சமைச்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ டேபிள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். அப்பா பார்த்துட்டியா ஓ பொண்ணு பண்ணுற வேலையா? அப்போ டேன் அப்படியே சிரிக்கிறான். பொண்டாடி சாப்பிட்றீ ஃபஸ்ட்டு. மாமா ஆனால் ஒன்றை மாதிரியே இருக்கா. எது என்ன மாதிரியா? ஆமாம், அத்தை தான் சொன்னாங்க, சின்ன வயசில் நீயும் இப்படி தான் நொய்யின்னு நச்சரிச்சுட்டே இருப்பியான், அந்த மாதிரியே இருக்கான்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்படி தான் உன் ஃபோட்டோவில் பார்த்தேனே, ஒரு சின்ன வயசு ஃபோட்டோவை, அப்படியே சின்ன வயசில் உர்றாங்கொட்டை மாதிரி உருன்னு இருப்பேன். ஆயிடி உனது. மாமா முன்னாடி நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம். சரி ப்ரிப்பேர் பண்ணு. அசால்ட்டாக சொல்லுவேன். எங்கே சமையல் ப்ரிப்பேர் பண்ண கூட பொண்ணு விட மாட்டேங்கிறான், இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா? இங்கே பாரு, எனக்கு தெரியாது, ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் ஆஃபீஸ் லீவ் போட்டாச்சு, நீ வந்து பார்த்துக்கணும் பாப்பாவை, புரியுதா? 2 வீக்ஸா? வாய்ப்பே இல்லை. முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏஜே அண்ணா, ஜேகே அண்ணா, ஜிமின் அண்ணா அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கொடுத்துரு, எனக்கு தெரியாது. இங்கே பாரு, நீ தான் 2 வீக்ஸ் இவளை பார்த்துக்கிற, இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான். இல்லைன்னா என்னடி பண்ணுவேன்? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு உடனேலாம் வரமாட்டேன், ஒரு 6 மாதம் அங்கேயே டேரா போட்டுருவேன். எதை 6 மாதமா? என்ன விளாட்றியா? தெரியுதுல்ல, அப்போ ஒழுங்காக பார்த்துக்கோ. நான் எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறா பாரு, என் நேரம்டா. டே தேவையில்லாமல் அந்த ஒரு மேட்ரை பண்ணதுக்கு எப்படிலாம் மாட்டிகிட்டு இருக்கேன், போட்டு தொலைகிறேன், என்ன பண்ணுறது? இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கரெக்டாக பாப்பா அழ ஆரம்பிச்சிடுறான். அழுதுட்டாளா? முடியலை. என்னடி இந்த டைமில் அழுகுறான்? ஆமாம், நீ இன்னைக்கு தானே சீக்கிரம் வந்திருக்க, இப்போ தான் பார்க்குறேன். மேடம் இப்போ அழுது ஃபீட் பண்ணி தூங்கி திருப்பி நைட்டெல்லாம் முழிச்சிருப்பாங்க. ஓ குட்டி தூக்கமோ? ஆமாம், குட்டி தூக்கம் போட்டு அப்புறம் ஃபுல்லாக முழிச்சிருப்பாங்க. சரிடி அப்போலாம். சோ தங்கம் என்னடி தங்கம்? பால் வேணுமா உனக்கு? பசிக்குதா? பசிக்குதா? மாமா குளிச்சிட்டியா? குளிச்சிட்டாண்டி. நீ குளிக்கல? இரு மாமா, இவ்வளோ தூங்க வச்சு தான் குளிக்க முடியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே மிரர் முன்னாடி நின்று ஹேரில் அப்படி சரி பண்ணிகிட்டு இருக்கான். சோ தொங்க குட்டிக்கு பசிக்குதா? இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீட் பண்ண அப்படியே திறந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கலான்னு போகிறீங்க. அப்போ டேங்க அப்படியே ஆணு பார்க்குறான் அந்த மிரர் வழியா. நடா டேங்கா இவ்வளோ பெருசாகிடுச்சு அதுக்குள்ள எல்லாம். இல்லை நமக்கு தான் அப்படி தெரியுதா? இல்லை பேபி பிறந்தனால இப்படி ஆயிடுச்சா? பாரு, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்னம்மா வச்சிருக்கா? ஐயோ சுச்சோ என் தங்கம். என்னடி கடிச்சு குடிக்கிற? பொல்லு முளைக்கல ஆனால் பாரு. ஐயோ வேற டெம்ப் மைட் பண்ணுறாளே. பொண்டாட்டி என்ன? என்னடி டவல் போட்ட? எதுக்கு? என்ன இப்போ டவல் போட்டனால என்ன? இல்லை என்னடி எல்லாமே பெருசாகிடுச்சு. மாமா நீ எதுக்கு அங்கே பார்க்குற? கண்ணை மூடு. நான் ஏன் மூடணும்? நான் ஏண்டி மூடணும்? இங்கே பாரு, குறுன்னு அங்கே பார்த்து கொன்றுவேன். இல்லடி, பாப்பா பால் குடிச்சு நான் பார்த்ததே இல்லை, ஒரு தடவை காட்டேன் அப்படின்னு சொல்லி டவலை தூக்கி பார்க்குறான். பிச்சிருவேன் உன்னை, இறக்கடா துண்டை. மாமா டவலை விடு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் கால் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஓங்கி ஒரே எத்து அப்படியே பறந்து போயிடுவேன். என்னடி ஒரு தடவை தானே,
ஏதோ பார்க்காததை பார்க்குற மாதிரி பேசுகிற. அதெல்லாம் பார்த்து போதும், நிப்பாட்டு உன் பெருமையை. இப்படியே பார்த்து பார்த்து தான் இப்போ ஒன்று இருக்குது, அடுத்து இந்த பக்கம் ஒன்று இருக்கும். என்ன ரெண்டுக்கே எப்படி சலிக்கிற? நான் 5 பிளான் பண்ணியிருக்கேன். ஐயடா, அப்போ 5வது குழந்தை பிறக்கும் போது நான் சொர்க்கத்தில் தான் இருப்பேன். என்ன வாயை உடச்சிருவேன், எப்படி பேசுகிறா பாரு. பின்ன ஒன்றுக்கே வழி பண்ண முடியல, இதில் 5ஆ? போடா. பொண்டாட்டி என்ன? அம்மா இங்கே பாரு, ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நெக்கு கிட்டலாம் வந்து கிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், பிச்சிருவேன். மனசாச்சு இருக்காடி? எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ மாதம் ஆச்சு? எவ்வளோ மாதம் ஆச்சு? வெறும் 5 மந்த் தான் ஆச்சு. 5 மாதம் ஆச்சுடி. அம்மா இங்கே பாரு, உன்னை கொலை பண்ணி போட்டுருவேன். 8 மந்த்தில் சும்மா வாட விட்ட. இங்கே பாரு மாமா, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. பாப்பாவுக்கு 1 வயசு ஆகிற வரைக்கும் ஒன்றும் கிடையாது. என்ன? நான் விளையாடுறியா? ஏதோ போனால் போதும், உடம்பு சரியில்லாமல் இருக்க, ஒரு 5 மாதமோ 6 மாதமோ ரெஸ்ட்டு கொடுக்கலான்னு பார்த்தா ஒரே தான் 1 வருஷங்கிற. என்னடி என்னை பார்த்தா என்ன எப்படி தெரியுது? நல்லதாக இருக்கேன். நல்லா இருக்கல? அம்மா இங்கே போரு, பாப்பா இருக்குடா, அம்முக்குடேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அவளுக்கு மூச்சு முட்டும். மூச்சு முட்டுமா? சாரி. சரிடி, அவள் தூங்கிட்டாளா? அவள் தூங்குறா, தூங்காமல் இருக்கா. அவங்க நோண்டுனா பிச்சிருவேன், படுறா மூடிட்டு. என்னடி இதுக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்தேன்? மாமா, உன்னை ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வர சொன்னது பாப்பாவை பார்த்துக்கிட்டேன், புரியுதா? என்னை நோண்டுறதுக்குள்ள. அதான்டி, பாப்பாவை பார்க்கலான்னு பார்க்குற, நீ தான் பார்க்க விட மாட்டேங்கிற. மாமா வாயில் போடா பொண்டாட்டி. மாமா இடுப்பை விடுங்க பாரு, அவன் மட்டும் கீழே விழுந்தா அவ்வளோதான். அதெல்லாம் விழமாட்டான், என் பொண்ணை நான் பிடிச்சிக்கிறேன். நீ பாரு மாமா, இப்போ என்ன பண்ணுற? டவுனுக்குள்ளே மண்டையை விட்டு என்னடா பண்ணுற? என் பொண்ணு எவ்வளோ அழகாக குடிக்கிறா பாருடி. நீ பாரு, எனக்கு கூசுது, கையெடு மாமா, கையெடு மாமா, ப்ளீஸ் மாமா, எடு மாமா. மாமா போடா. என்ன? மாமா இங்கே பாரு, விளாடாத, மூடிட்டு பாடு. பொண்டாட்டி என்ன? குட்டி என்னடா? எனவும் வேணும்டி. என்ன வேணும்? அதுதான் பூவா இப்போ தானே கொட்டினேன், அதுலடி. அது கையை ஒடிச்சு அடுப்பில் வச்சிருவேன். என்னடி? கொஞ்சம் முடியாது, கொஞ்சம்டி, முடியவே முடியாது. ஏன்டி இப்பெல்லாம் பண்ணுற? கொஞ்சம் தானே கேட்குறேன். முடியாது மாமா, மூடிட்டு போயிடு. ஆல்ரெடி காண்டில் இருக்கேன், சரியா? என்னாடி இப்போலாம் வர நான் என்னை விட நீ தான் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்க, பின்ன இருக்காதா? நீ நல்லா ஹாயாக ஆட்டிட்டு 7 o'clockலாம் சார் கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பிள்ளை எழுந்ததும் அதுக்கு சாப்பாடு ஊட்டி, வீடெல்லாம் கூட்டி, வெசல் வாஷ் பண்ணி, ஓ துணி, பாப்பா துணி, ஏன் துணி எல்லாத்தையும் துவைச்சி போட்டு சமையல் செஞ்சு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் பேக் பண்ணி உங்களுக்கு பார்சல் அனுப்பிட்டு அகைன் வந்து நான் உசுன்னு உட்காரத்துக்குள்ளேயும் உன் பிள்ளை திருப்பி எழுந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு திருப்பி ஃபீட் பண்ணி அவளை தூங்க வைக்கிறதுக்குள்ளேயும் ஈவினிங் ஆகிடும். ஈவினிங் கீழே போய் இப்படி தான் பால் கேஸை பற்ற வச்சுருப்பேன், அதுக்குள்ளே திரும்ப அழுக ஆரம்பிச்சிருவான். திருப்பி அவளை தூக்கிட்டு வந்து ஃபீட் பண்ணி கையிலேயே வச்சு நான் டின்னர் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சார் ஆட்டிக்கிட்டு 12 மணிக்கு வருவீங்க. இத்தனைக்கும் சார் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன்னு தெரிஞ்சும் 12 மணிக்கு வருவீங்க. நான் உன் பிள்ளைய பக்கத்தில் போட்டு பிச்சைக்காரி மாதிரி வாசலையே பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பேன். வந்ததும் என்னடா சொல்லுவேன்? டைம் ஆயிடுச்சுன்னு நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். அந்நேரம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சரி ஓகே புரியுது. ரொம்ப நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுதுடி. பொண்டாட்டிங்க பாரு, கூல் என்னை பேச வைக்காத, பேசாட்டிக்கப்படுத்துற. சரி ஓகே ஃபைன். நான் தூங்குறேன். ஓகே, ஏதாச்சும் ஹெல்ப்னா ஒரு ரூம். ஓகேடி, பிடுங்க வேணாம், படுங்க. இப்படி சொன்னது டயங்க அப்படியே படுத்துக்கிறான். ஸோ டயங்கா, சே என்னடா பத்திரகாளி மாதிரி இருக்கான். அப்போ கிடையாதா? சரி இன்றைக்கி வேணாம், நாளைக்கு கேட்போம், மூடு கொஞ்சம் மாறட்டும், என்ன பண்ணுறது? சரி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. பொண்டாட்டி குட்டி என்னடா? சரி இன்னைக்கு வெளில போகலாமா? மாமா உண்மையாவா? நீயா சொல்கிற? நானே கூப்பிட்டா கூட
இல்லடி ஆஃபீஸ் இருக்குது கோச்சுக்காத அப்படி இப்படின்ப. இப்போ என்ன நீயா கூப்பிடுற? ஏதோ ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்குன்னு சொன்னேன். ஏய் இல்லடி அதை அப்பா பார்த்துப்பாரு. இனி வேணா வெளில போயிட்டு வரலாமா? நிஜமாவா? ஆனால் மாமா பாப்பா ஃபஸ்ட்டு எப்படி போகிறது? 3 மாதம் கழித்து போகலாமா? போகலான்னு தான் நினைக்கிறேன். எதுவும் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கலாமா? ம் 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 மாமா அப்படி போகலான்னு சொல்லிட்டா எங்கே போகலாம்? பார்க்குக்கு போகலாமா? போகலாண்டி. பார்க் போயிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் ஷாப் போயிட்டு அப்படியே மூவிக்கு. மாமா ஐயோ பாப்பா இருக்குல்ல, சாரி. வேறு ஏதாவது ஒரு அழகாக வாக்கிங் பண்ணிட்டு அப்படியே வரலாம். என்ன அதிசயமாக இருக்குது. மாமா நான் போய் அத்தைக்கு ஃபோன் அடிச்சுட்டு அப்படி கிளம்புறேன். வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஓடுறான். ஏஜே அன்பாண்டா பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட மட்டும்தான் கற்றுக்கணும். ஜெயிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் பிரித்து பண்ணிக்கிட்டே இரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா பார்க்கில் தான் நீங்கள் 3 பேரும் அழகாக உட்காந்துருக்கீங்க. மாமா மாமா பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்குறியா? ஐயோ நீயே என் பஞ்சு மிட்டாய்டி. கிரிஞ்சாக இருக்கு மாமா. காலேஜ் படிக்கும் போது அப்படி பேச மாட்டேதானே, மாறிட்டேன்ல. சரி விட பண்ண இந்தா. அம்மா இன்னொன்று. மாமா உன் புள்ள பார்த்துட்டே இருக்கா பாரு பஞ்சு மிட்டாயை பார்த்துதான். அவள் கொடுக்குற மில்க் பாட்டில் நினச்சிட்டாடி. பாரு மாமா சும்மா தாண்டி சொன்னேன். ஐயோ தங்கம் இன்னடி தங்கம். வளர்ந்ததும் அப்பா உங்களுக்கு இதை விட பெரிய பெரிய பஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன் சரியா? இப்போ சாப்பிட பாப்பாவுக்கு பல்லு இல்லை. பொல்ல போகிற எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கொஞ்சிட்டு இருக்கான். நீங்களும் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் பார்த்துட்ருக்கீங்க. அழகாக விளையாண்டுட்ருக்கு. எல்லாரையும் பார்த்துட்டு அழகாக சிரிச்சிட்ருக்கீங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்கள் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். ஐஸ்கிரீம் ஷாப்பு, அப்புறம் மாலு, பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அப்படியே அழகான வாக்கிங் பார்க்குன்னு சொல்லி அழகாக போயிருக்கும். ஸோ பீச்சுக்கு நிறையா பிளேசஸ்க்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வரவே கிட்டத்தட்ட 12 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பாடா மாமா இன்னைக்கு தான் வயிறு நிறைய சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டாச்சுல பொண்டாட்டி? ஹாப்பி தான் இன்னைக்கு? செம்ம ஹாப்பி மாமா. ஐ லவ் யூ. பாரா எவ்வளோ நாள் ஆச்சு இந்த லவ் யூ கேட்குறதுக்கு. ஏண்டி மாமா மாமா என்னாடி? என்ன பொண்டாட்டி? இதே மாதிரி வீக்கெண்ட் இல்லைனா மந்த்லி 1 time கூட்டிகிட்டு போமாம்மா. சரிடி கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். சரியா? நான் அப்பாட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணுறேன். மந்த்லி 1 day எனக்கு லீவ் கொடுங்க அந்த மாதிரி. சரி மாமா. மாமா நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். எப்படா ஸ்டார்ட் பண்ணுறது? பாப்பா வேற முழிச்சிட்ருக்கா. டைமில் தூங்கிட்டா. தூங்க விடக்கூடாது. இப்போ குளிச்செல்லாம் முழிச்சிட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டைம் அப்படியே நெய்யில் பைட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன், டைமை பார்க்குறான். மாமா மாமா என்னடி என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லையே. என்னமோ. ஏய் என்னடி இப்படி கொட்டாய் விடுற? தூக்கமாக வருது மாமா. இன்னைக்கு செம்ம டயர்டில்ல, அதான் தூங்க வருதா? போச்சு. என்ன போச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொண்டாட்டி பாப்பா தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டான். ஆனால் விட்றாதான்னு பாருங்களேன். ஆமாம். என்ன பண்ணுற? ஒன்றும் பண்ணலையே. போய என்ன பண்ணுறான் பாரு. இப்போ பாப்பாவை படுக்க போட்டு அழகாக நீங்களும் பக்கத்தில் படுத்து அப்படியே அவளுக்கு தடவி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் லைட்டாக கண்ணை அசந்திருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஃபீல். நீங்களும் பரண்டு படுக்கிறீங்க, முடியலை. மாமா ஏதோ பின்னாடி இருக்கு எடு, என்னால் தூங்க முடியலை. மாமா மாமா எங்கே போனேன்? ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. டயங்க உங்களுக்கு பின்னாடி படுத்துருக்கான். படுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். என்னடா பண்ணுற? போன மாமா மரியாதையாக எந்திரிச்சிரு. அவ்வளோதான் உனக்கு மரியாதை. எந்திரா எப்போன்னாடி ப்ளீஸ் டி. முடியலை. ஒரே வந்தனா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு. மாமா இங்கே பாரு. வேணாம் நீ ஃபஸ்ட்டு தள்ள. அம்மா இங்கே பாரு என்ன பண்ணுற? பொண்ணாட்டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை. அம்மா என்ன பண்ணுற? நிற்க விடுடா.
பாரு மாமா, பக்கத்தில் பாப்பா இருக்கா, தள்ளு. இருடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி பாப்பாவை நல்லா நகட்டி போட்டு, இப்போ ஓகேவா, பாப்பா சேஃபாக இருக்கா. பாப்பா வாங்கிட்டு வச்சுட்டு உனக்கு குஜாஸ் கேட்குது. என்னடி ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என் பொண்டாட்டினா அம்மா திருட பொறுக்கி விடு மாமா, இங்கே பாரு விடு. ஆ என்னாச்சு? எந்திரோ, வலிக்குது கீழே. ஓ சாரி, இன்னும் ஆறலைல, மேலே விழுந்து அம்முக்கு நான் கொண்டுருவேன். சாரி சரி, எனக்கு எதுவுமே ஆனா அது மட்டும். ஐயோ என்னடா குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்கேன். இங்கே பாரு மாமா ப்ளீஸ், ப்ளீஸ் டி, அது மட்டும், அதே மட்டும்தான். ஒரே ஒரு தடவை. இங்கே பாரு, நான் டெய்லியெலாம் கேட்க மாட்டேன், என்னையாச்சும் கேட்பேன். ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் டி, உடனே கேட்க முடியும். என்ன சிரிக்கிற? இல்லை, சின்ன வயசில் என்கிட்ட எதுக்குமே கெஞ்ச மாட்டேன், கெத்தாக இருப்பேன். இப்போ என்கிட்ட நீ கெஞ்சிற பார்த்தியா? இதை பார்க்கும்போது எனக்கு தான் இப்போ கெத்தாக இருக்குது. எல்லாம் என் நேரம்டி, என்ன பண்ணுறது? அதானே, எதில் வேணால் கெத்தாக இருக்கலாம், ஆனால் பொண்டாட்டி விஷயத்தில் விட்டு கொடுத்து தானே போகணும். அப்படி தானே மாமா? சோதிக்காத, அதான் தெரியுதுல்ல. கெஞ்சுறேன்னு கொடுத்தா என்னம்மா, குறைஞ்சா போயிடுவேன். அதான் இவ்வளோ வச்சிருக்கலடி மாமா. என்ன பண்ணுற? அவ்வளோ இருக்குன்னு பார்த்தியா நீ? இருக்கிறதே கொஞ்சோண்டு, நான் சாப்பிட்றதுக்கு தான் வரும். ஏண்டி நல்லா தானே சாப்பிட வைக்கிறேன். முன்னை விட மேடம் இப்போ இங்கே பாரு, நீ சொல்லாத. இல்லடி, சப்பி ஆகிட்டீங்க அழகா, க்யூட்டா. மாமா போ மாமா, வெக்கமாக இருக்கா? யார் உனக்கு? நம்பிட்டேன்டி, நம்பிட்டான். ஏன் எங்களுக்கெல்லாம் வெக்கம் இருக்கக்கூடாதா? இல்லை இருக்கலாம். இங்கே பாரு மாமா, சும்மா என்ன டேமேஜ் பண்ணால் அவ்வளோதான். சரிடி, இங்கே பாரு, இப்போ அப்படியே அந்த மூடெலாம் விட்டுட்டு வாயேன் கொஞ்சம் ரொமான்டிக் மூடுக்கு. ரொமான்டிக் மூடா? என்ன ரொமான்டிக் மூடு உனக்கு வேணும்? அல்ரா புள்ள படுத்திருக்கு ரொமான்டிக் மூடா? பொண்டாட்டி ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ரொம்ப ஜிப் ஓப்பன் பண்ண இது வந்துருச்சோன்னா பாப்பா கத்துவா. இது சொல்லி ஆஃப் பண்ணு. பாரு பொறிச்சிடா, நானே தரேன், தள்ளி தொலை. அப்படியே விட்டா பிச்சிருவான் போல. இங்கே பாரு, 5 minutes தான், அதுக்கடுத்து உன் மவுத் அங்கே இருந்துச்சு அவ்வளோதான், அப்படி போயோட வெட்டிடுவேன். சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அப்படியே சக் பண்ணுறான். பொறுக்கி கடிக்கிற. இங்கே பொறு, சிந்திரா சீக்கிரம் பொறு. பொண்டாட்டி நல்லா இருக்குடி, இங்கே போரு. பொறுக்கி கத்த முடியாது, பாப்பா இருக்குல்ல. இங்கே பாரு மாமா, எந்திரி மாமா, இங்கே பாரு. சரி ஓகே, வேறு மூடு மாறுதில்ல. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச். தெரில, இப்போல்லாம் அவங்க கூட லைஃப் மாறும்னு எதிர்பார்க்கலை. பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு குட்டி தத்துவம் சொன்னால் நீ நல்லவன் இந்த ஊர் நம்பிடுமா? நான் நல்லவன் சொல்லவே இல்லையடி. டேங் அன்றைக்குமே பேட் பாய் தான். போதும் எந்திரி, ஐ லவ் யூ டூ. சரி, சீக்கிரம் குணமாயிட்டு வாங்க. செகண்ட் பேபி பெற்றுக்க வேணாம். ஷுட்டு அந்த விளக்க மாற. தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன், போயிரு. குட் நைட் பொண்டாட்டி. ஆமா, ஐ லவ் யூ டூடி. இது 2 பேரும் கட்டி பிடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக பாப்பா அழுகுது. ஸோ அவ்வளோதான், அது பாப்பா அழுகுது. எனக்கு தூக்கம் வருது, நீ ஏன் சமாளி. காலை ஆஃபீஸ் போகணுண்டி. தங்கோல சொல்லலாம், எந்திரி மாமா, நீ ஏன் பார்த்துக்கோ. தங்கோல எந்திரிடி, ஏன் அழுதுகிட்டே இருக்காடி, எந்திரிடி. சோத்து மூட்டை எந்திரிடி. இது சோத்து மூட்டையா? நீ தாண்டா சோத்து மூட்டை. காலையில் வைக்கமா நல்லா தின்னுட்டு போகிறேல. புள்ள வந்ததுல நான் 2 வேலை தாண்டா சாப்பிட்றேன். நீ நல்லா ஆஃபீஸில் போய் கொத்திப்பேல, போ. நீயே அவளை பார்த்துக்கோ, எனக்கு தூக்கம் வருது. பாடி நாளைக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங் டி. எந்திரிடி அழுகலாடி. ஐயோ தங்கம் ஒன்றும் இல்லை. அம்மா இப்போ எந்திரிச்சுவாங்க. இது அம்மா எந்திரிப்பாங்களா? அப்பா உன்னை பார்த்துப்பாரு, நீ அப்படியே தூங்கு. பாடி கிராத்திகி, அவ்வளோதான்.
நான் பழி வாங்குறியா? போடா பொண்டாட்டி பொண்டாட்டி அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காடுறான். ஸோ அப்படியே கிளாக்கை பார்க்குறான். டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 ஆகுது, 3 ஆகுது, 4 ஆகுது. அவ்வளோதான், அப்புறம் என்ன, அவன் ஆஃபீஸ் போன பாடுதான். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் கிடையாது, கால்மி மாமாவோட சாப்டரை முடிச்சுக்கிறேன். ஓகே, ஐ ஐ திங்க் இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த ப்ரெக்னென்சி டைம்லாம் காட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாக பேபிக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சுடா, சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னொன்னே. நான் ஏதாவது அப்படி போட்டு ஏதாவது எசக்க பிசக்க பேசி சேனல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி தான் தோணுது. ஸோ இதோட நம்ம கால்மி மாமா சாப்டர் முடிச்சுக்கலாம். இதுக்கடுத்து இந்த கமெண்ட் வராதுன்னு நான் நம்பிக்கையோடு போகிறேன். ஓகே பர்பிள்ஸ், பாய்டா.